ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஸ்கூல் லீவ் விட்டாங்க. அதனால சும்மா இருப்போமா, அதனால தான் எனக்கும் மம்மிக்கும் பிடிச்ச பேலஸ் பார்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் மைசூர் பேலஸ்க்கு வந்திருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டே பண்ணோம்ல, அதனால ஒரு ஹோட்டல் தேடணும். அது வந்து லுக் சாகர் ஹோட்டல். இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா மைசூர் பேலஸ்க்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. ஸோ நடந்து கூட நம்ம வந்து பேலஸ்க்கு நம்ம பார்த்துட்டு வரலாம். இந்த ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. நமக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. கார் பார்க்கிங் இருக்குது. ப்ரிட்டியாகவும் இருக்குது. ப்ரிட்டி லுக் அண்ட் கோல்டன் லைட்ஸ் இருந்ததுனால ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு. பாப்பாவும் ஒய்ஃபும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து லுக் நல்லா இருந்தது ஹோட்டலுது. ஸோ எல்லா இடத்துலையும் வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ரூம்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா ரூம்ஸும் வந்துட்டு கார்டு ஸ்கேன் தான். ரொம்ப நல்லாவும் ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு. ஒரு சின்ன ஃப்ரிட்ஜ் கூட வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் உள்ளே வந்த உடனே நான் எல்லா சுவிட்சும் போட்டு பார்க்குறது தான் என் வேலையே. பெரிய கண்ணாடி, ஒரு பெரிய பெட், நெக்ஸ்ட் ஒரு டிவி, ரெஸ்ட் ரூம் கூட அவ்வளோ க்ளீனாக வச்சுருந்தாங்க. ஒரு கம்மியான பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேடணும் அப்படின்னா நல்ல ரூமாக வந்துட்டு இந்த ஹோட்டல் தான் நமக்கு கிடைக்கும். இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் டிஃபன் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. பஃபே சிஸ்டம் கூட இருக்குது. டீ, காஃபி, ஜாம், பிரெட், பொங்கல், பூரி எல்லாமே இருக்கும். எக்கு அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இந்த ஹோட்டல் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரீஸு அந்த மாதிரி மைசூரில் நமக்கு தேவையான அந்த பொருட்கள் எல்லாமே வந்து இங்கேயே ஒரு சின்னதாக கடை ஒன்று வச்சுருக்காங்க. ஜுவல்லரிஸ் கூட இருந்துச்சு. நான் வந்து நூடுல்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நூடுல்ஸ் வந்து ஒன்று சாப்பிட ஆரம்பிச்சுட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வேக்ஸ் மியூசியம்க்கு கிளம்பிட்டோம். வேக்ஸ் மியூசியம் உள்ளே போன உடனே வந்துட்டு வெறும் வேக்ஸ் மியூசியம் இருந்தால் நல்லா இருக்குமா, அதுதான் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக கொஞ்சம் கேம்ஸும் இருந்துச்சு. அந்த கேம்ஸ்க்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்பைடர்மேனு, பேட்மேனு, டோரிமோன், அப்புறம் நடுவில் இருக்க பேர் தெரியாத முட்டைக்கண்ணு அதெல்லாம் இருந்துச்சு. இங்கே சங்கிலி போட்ட பேர் இருந்துச்சு. சும்மா நீ கதவா ஒரு செல்ஃபியை சங்கிலியை பிடிச்சி எடுத்துக்கிறேன்னு சொல்லி ஒரு செல்ஃபி எடுத்து. கிருஷ்ணராஜா உடையார், இந்த ராஜாவுடைய வேக்ஸ் ஸ்டாச்சு இங்கே இருந்தது. அது இல்லாமல் நிறைய ஸ்டாச்சுஸ் பார்த்தீங்கன்னா வேக்ஸ்லேயே செஞ்சு வச்சுருந்தாங்க. ஆதி காலத்தில் மனுஷங்க, அவங்களுடைய ட்ரெஸ்ஸுங்க, அதுக்கப்புறம் அவங்களோட யூஸ் பண்ண பொருள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரியலு. இதெல்லாம் வேக்ஸ் கிடையாது. அந்த காலத்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் நிறைய இருந்ததுங்க. ப்ளஸ் வந்து வேட்டையாடுறதுக்கான அந்த ஆயுதங்கள் எல்லாமே அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி ஸ்டோன்ஸ்லேயும் இரும்புலேயும் செஞ்சு வச்சுருந்தாங்க. ரெண்டாவது இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு இந்த மாட்டுத்தோல்லையும் புலித்தோலில் அந்த மாதிரி நிறைய இருந்தது. எல்லாமே பார்த்திங்கன்னா பழைய காலத்து பொருட்கள் தான் இருந்தது. 1980s காலத்தில் நம்ம பார்க்காத பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இருந்தது. ஸோ பழைய ஃபோனு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வாத்திய கருவிகள், அவங்கெல்லாம் யூஸ் பண்ண அந்த கருவிகள், அது எல்லாமே பார்த்திங்கன்னா எலும்புலேயே செஞ்சுருக்கிறது. இதெல்லாம் பார்த்து குழந்தைங்களை வந்து கூப்பிட்டு போயிட்டு இதெல்லாம் காட்டணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய ஒரு புரிதல் வரும். இந்த மாதிரி இந்த காலத்திலலாம் இப்படி இருந்தது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக குழந்தைங்களை கூப்பிட்டு போகிற இடமா தான் இது இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் தான். எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா எலும்பில் செஞ்சதுலேருந்து மூங்கில் செஞ்சதுலேருந்து இரும்பு, மெட்டல் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக அவங்க வந்து லைனாக வச்சுருக்காங்க. நிறைய ஸ்டாச்சுஸ் வந்து வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட் ஸ்டாச்சுஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குகை மனிதர்கள் பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க பார்க்குறதுக்கு. இந்த காலத்துலலாம் நம்ம நாயை பார்த்தாலே பயப்படுறோம். ஆனால் அந்த காலத்தில் புலி, சிங்கத்துலலாம் அடித்து அதை வச்சே தோலை வச்சு என்னென்னமோ செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா நரசிம்மராஜா உடையார் அவருடைய ஸ்டாச்சு தான். இவர் தான் கடைசி ராஜா. 1953 2013 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு.
டோரா எக்ஸ்ப்ளோரா, சோட்டா பீம் இது யாருன்னு தெரியல எனக்கு. நெக்ஸ்ட்டு கிருஷ்ணா, யாருன்னு தெரியல. டோரா இங்கே பாருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஷின்சான் எங்கேயோ பார்த்துட்ருக்கோம் ஓன்னு. நெக்ஸ்ட் பக்கத்தில் ஒரு யானை. ஆங்கிரி பேர்ட்ஸு நல்லா அடுக்கி வச்சுருக்கோம். ஆங்கிரி பேர்ட்ஸ் நான் கோபமே தெரியலையே. அடுத்தது பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே ஒரு பார்க் ஒன்று இருக்குது. கார்டன் எல்லாமே வந்துட்டு ஃப்ளவர்ஸு, அதுக்கப்புறம் நிறைய வெரைட்டியான செடிங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு பேர்ட்ஸு, பீகாக் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அது இல்லாமல் குழந்தைங்க விளையாடுறதுக்கான நிறைய வந்து டாய்ஸு அந்த மாதிரிலாம் இருக்குது. ஊஞ்சல் எல்லாமே இருக்குது. ஏரி இருக்குது. ஸோ நல்ல ஒரு டைம் பாஸ் பண்ண வேண்டிய ஒரு இடம். ஏன்னா என்னன்னா ரொம்ப நேரம் நடக்கணும். என்ன மாதிரி சில்ட்ரன்ஸ் இருந்தால் நல்லா ஸ்கேட்டர்ஸு, நெக்ஸ்ட்டு அந்த போட்டிங் நல்லா போகலாம், சூப்பராக இருக்கும். கிட்ஸுக்கெல்லாம் விளையாடுறதுக்கு ரொம்ப நிறைய பிளேசஸ் இருக்கும். இங்கே பாருங்கள் ரொம்ப க்ரீனிஷாக அங்கங்கே உட்கார மாதிரி இருக்கும். இது நான் சொன்ன போட்டிங் இதுதான். செம்ம ஸ்பீடாக போகுது, அழகாக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் எனக்கு என்ன பயம்னா விழுந்துருவோன்னு, அதான் போகவே இல்லை. என் மம்மி நான் ஃபுல்லாக வளைச்சி போட்டாங்களா, அதுதான் ராஜா பகவத் மாதிரி ஒரு ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்தேன், செம்மையாக இருந்துச்சு. பீகாக்கு. நெக்ஸ்ட் ஏதோ பேர்ட்ஸ் இருக்குது, தெரியல பேர். இங்கே பார்த்தீங்கன்னா பீகாக்லாம் நிறைய இருக்குது. ஸோ பீகாக் வந்துட்டு பீகாக்கோட முட்டைங்க, இது ஒயிட் பீகாக்கு. ஸோ அது எல்லாமே வந்து ஒரு கேஜ், பெரிய கேஜ், அதுக்குள்ளேயே போட்டு வளர்க்குறாங்க. இதுதான் நான் ஸ்கேட்டரோ ஏதோ ஒன்று சொன்னல, அதுதான் இது பேர் தெரிலன்னு தான் அப்படி சொன்னேன். பாருங்க ஓடி வந்தனா நெக்ஸ்ட் இது ஊஞ்சல் நல்லா இருக்குல்ல. 4:35 ஆயிடுச்சு. நம்ம வந்து பேலஸ் என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு. வாங்க பேலஸை சுற்றி பார்க்கலாம். ரொம்ப பெருசாக இருக்கு. ஸ்டார்டிங்ல பாருங்க ரொம்ப ஃபுல்லாக ரஷ்ஷு தான். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் எல்லாம் வெளியிலே விட்டுடணும். அதனால் வந்துட்டு மேக்ஸிமம் உங்களுடைய வெஹிக்கிள்ஸ்லேயே நீங்கள் வந்து விட்டுட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா உள்ளே வந்து வெறும் காலில் தான் நடந்து போகணும். இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு யானை, உயிரோடு ஒரு யானை தலை மட்டும் தனியாக நிற்க வச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. பட் அது ஸ்டாச்சு மாதிரி தெரில. அந்த காலத்தில் ராஜாங்கெல்லாம் ரியலாகவே வச்சுருக்காங்க போல இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இது மண்டபம். சொல்லப்போனால் இது அரண்மனையோட ஹால்னு கூட நம்ம வச்சுக்கலாம். பெரிய ஒரு கோபுரத்துக்கு கீழே இருக்குது. இது எதனா ஒரு ஃபங்க்ஷன் எதனா நடத்தணும் அப்படின்னா இந்த இடத்துல தான் நடத்துவாங்க போல இருக்குது. ரொம்ப பிரம்மாண்டமாக, ரொம்ப ஒரு கலைநயத்தோட, ரொம்ப டெக்கரேட்டிவாக, ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் உள்ளெல்லாம் போக விடலை. இது ஃபுல்லாகவே தேக்கா சந்தனமான்னு தெரில கதவு. அந்த காலத்தில் எப்படி அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். நிறைய வால்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸில் அது யார் நிற்கிறாங்க, அவங்களோட பேர் எல்லாமே வந்து இங்கே மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. பேலஸ்க்கு பார்த்தீங்கன்னா சண்டேஸ் போகிறது தான் பெட்டராக இருக்கும். ஏன்னா வந்து சண்டேஸில் தான் அந்த லைட்டிங்லாம் போடுவாங்க. ஜனமும் ரொம்ப அதிகம், மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப மெதுவாக தான் மூவ் பண்ண வேண்டியதாக இருந்தது. இது பார்த்தீங்கன்னா அந்த காலத்து நகை வைக்கிற பெட்டிங்க, அதுக்கப்புறம் தூது அனுப்புறதுக்கான அந்த ஓலைகள் வைக்கிற அந்த பெட்டி, அந்த மாதிரி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக வெளியில் செஞ்சது, வுட்டனில் செஞ்சதெல்லாம் இருக்குது பாருங்கள்.
நாமெல்லாம் விளையாடணும் அப்படின்னா வெளியில் போயிட்டு தான் விளையாடுவோம். பட் ராஜா எல்லாம் அரண்மனையை விட்டு வெளியில் போயிட்டு விளையாட மாட்டாங்க. ஸோ அதனால் அரண்மனைக்குள்ளேயே ஒரு கிரவுண்ட் ரெடி பண்ணியிருக்காங்க, இண்டோர் ஸ்டேடியம் மாதிரி. ஸோ எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குது, பார்க்கும்போதே நல்லா இருக்குது. பட் பெயிண்டிங் தான் ரொம்ப டல்லாக இருக்குது. பட் பெயிண்ட்லாம் அந்த காலத்தில் அடிச்சிருந்தாங்கன்னா ரொம்ப இன்னும் நல்லா இருந்திருக்கும். ரெண்டாவது இந்த 2 சிங்கங்கள், இதோட சிலை பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப கம்பீரமாகவும், 2 சிலைகள் 2 சிங்கங்கள் வந்து எதிரே வந்து சண்டை போட்டுக்கிற மாதிரி ஒரு 2 சிலை இருக்குது. பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இது ராஜாவோட சிம்மாசனம். இது வெளியில் தான் இருக்குது, தங்கத்தில் இந்த பக்கம் இல்லை. வெளியில் செஞ்ச சிம்மாசனம் இருக்குது. நடுவில் இருக்கிறது பார்த்திங்கன்னா யானையோட தந்தத்தில் செஞ்ச கண்ணாடி. சீலிங்லாம் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி ரொம்ப அழகாக இருக்குது. இது வெளியில் செஞ்ச கண்ணாடி, இது சிம்மாசனம். அரண்மனையில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் நம்மளை அலோவ் பண்ணுறது கிடையாது. பாருங்கள், போன வழியிலே திருப்பும் ஒரு ரவுண்ட் அப்படியே சுற்றி வச்சுட்டு திருப்பும் அதே இடத்துக்கு தான் நம்மளை வெளியில் எடுத்துட்டாங்க. ஸோ நிறைய இடம் இருக்குது. அவங்க அந்த ராஜாவோட ஃபேமிலிஸ்லாம் இருக்கிற இடம்லாம் தனியாக இருக்குது. ஸோ அந்த பக்கம்லாம் நம்மளை விட மாட்டாங்க. இது வந்து அரண்மனைக்கு இன்னொரு சைடு. அங்கேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு போகிற வழி தான் இது. இதில் ஒரு கோல்டில் செஞ்ச ராஜாவோட அரியணை இருக்குது, அதாவது ராஜா உட்காருவாங்க இல்லையா. ஸோ அந்த சீட்டு இல்லை டோட்டலாகவே கோல்டு. ஸோ இது வந்து கண்ணாடி கிளாஸில் தான் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் உள்ளே வந்து நிறைய கிளாஸஸ் இருக்குது. இந்த ராணிங்கெல்லாம் வந்து பார்ப்பாங்க இல்லையா, ஒரு குட்டி பாப்பா பார்த்துட்டுருக்கா பாருங்கள். ஸோ அந்த ராணியோட கிளாஸுங்க, முகம் பார்க்குற கண்ணாடி அது இருக்குது. நிறைய ஸ்டாச்சூஸு, இந்த லைட்டிங்கு. ஸோ இது ரீசெண்டாக கட்டின சுதந்திர டைமில், இந்தியா சுதந்திரம் அடைகிற டைமில் இது கட்டினதால் நிறைய இந்த எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. நிறைய அரண்மனையில் எலக்ட்ரிக்கல்லாம் கனெக்ஷன்லாம் இருக்காது. இங்கே லைட்ஸ் இருக்குது, ரெண்டாவது ஃபேன் இருக்குது, லிஃப்ட் இருக்குது. இந்த அரண்மனைக்குள்ளேயே லிஃப்ட்டுங்க இருக்குது. வெளியில் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே லைட்டிங் செட்டிங் பண்ணியிருப்பாங்க. அந்த காலத்தில் வந்து லைட்டிங்லாம் கிடையாது. ஆனால் இவங்க லைட்டிங்லாம் எல்லாமே பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க. லேட்டஸ்ட் மாடர்ன் அரண்மனைன்னே சொல்லலாம் இது. இது பெரிய ஒரு மண்டபம் சொல்கிறதா, இது ஹால் சொல்கிறதா, எதுன்னு சொல்கிறதுன்னு தெரியல. பட் பயங்கரமான டெக்கரேஷனு, ஏகப்பட்ட தூண்கள். இது உள்ளே உட்காந்து பேசுகிற மாதிரி, ஜனங்க உட்காந்து பேசுகிற மாதிரி இடம் போல் இருக்குது. பட் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ஸ்டேடியம் இருக்குது. அந்த காலத்தில் ஸ்டேடியம் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்டேடியத்தில் நிறைய பேர் உட்காரத்துக்கான இடங்கள். இங்கே பாருங்கள், மேலெல்லாம் பார்த்திங்கன்னா லேடிஸ் உட்காரத்துக்கும், கீழே வந்து ஜென்ட்ஸ் உட்காரத்துக்கும் அந்த மாதிரி வந்து சீட்டிங் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து எதிரில் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே வந்துட்டு பெரிய ஒரு கிரவுண்டு. அதில் தான் எதனா ஒரு போட்டி எதனா நடத்துகிறாங்க, இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க அப்படின்னா, தசரா டைம்லலாம் இந்த இடத்துல தான் ராஜா உட்காந்துருப்பாரு. எதிரில் பார்த்திங்கன்னா பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி நடத்துவாங்க. அரண்மனைக்குள்ளேயே ஒரு கோயில் கட்டியிருக்காங்க, ஸ்ரீ பிரசன்ன கிருஷ்ணசாமி டெம்பிள். அது இல்லாமல் இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா அலௌட் கிடையாது. கீழே கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் கீழே இருக்குது. மேலே வந்துட்டு அவங்க ராஜாவோட அவங்க ஃபேமிலிஸு எல்லாமே மேலே இருக்குது. அங்கெல்லாம் நமக்கு அலௌட் கிடையாது. ஜஸ்ட் வந்து ஒரு பக்கம் மட்டும்தான் நமக்கு அலௌட், பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க.
பகல்லே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த அரண்மனை பார்க்குறதுக்கு பிரமிப்பாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இருட்டினதுக்கப்புறம் இந்த லைட்டிங்கில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. 7 மணிக்கு இப்போ லைட் போடுவாங்க, 7 o'clock ஆக போகுது. ஸோ அந்த லைட்டிங்கில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த அரண்மனை. எல்லா மக்களும் பயங்கரமான கூச்சல், ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுப்பாங்க. இந்த அரண்மனையோட மொத்த அழகும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மொத்த அழகும் பார்த்திங்கன்னா இந்த லைட்டிங்கில் தான் இன்னும் அழகு கூடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அரண்மனையை பற்றி நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த அரண்மனை முடிஞ்ச உடனே வெளியில் ஒரு குதிரை வண்டி ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு நானும் பாப்பா வெறும் அந்த ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்தீங்க அப்படின்னா ஒரு ஹார்ஸ் ரைடிங் ஒரு வாட்டி போயிட்டு வந்துடுங்க. ஓகே, இந்த வீடியோவில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீட்டு காலிங் வழியாக அப்படி தட்டி விட்டுருங்க. வீட்டு காலிங் பில் இல்லை, இதில் ஒரு பெல் பட்டன் அழுத்தி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.